ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இமேஜ் எடுத்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். நான் இந்த இமேஜை ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்துக்கங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். அந்த லைன் மேலேயே நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல எண்ணாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே நம்ம செயின் ஸ்டிச்சாகவும் கொண்டு வந்துக்கலாம். நான் அப்படியே கொண்டு வந்து அந்த ரவுண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு இமேஜ் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இமேஜ் ஒர்க் எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துலையும் கேப்பை ஃபில் பண்ணிட்டோம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எகைன் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அப்படியே கண்டினியூவாக கொண்டு வர முடியும்னா கொண்டு வந்துக்கலாம். இல்லை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பையும் கரெக்டாக ஒர்க் பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம அந்த ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்தது. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு அந்த கார்னர்லாம் கரெக்டாக அழகாக நீட்டாக வந்திருக்கு. எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த இடம் எல்லாம் நீட்டாக இருக்கும். இல்லைனா த்ரெட் எக்ஸஸாக தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். நம்ம இந்த இடத்துலலாம் எண்ணாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ நான் அதனால தான் எண்ணாட் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இப்போது கண்ணுக்குள்ளே அந்த குட்டி இதுக்கு 2 செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். கண்ணை சுற்றியும் ஒரு லைன் ரவுண்டாக செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸஸாக இருக்க த்ரெட் எல்லாத்தையுமே கிளாத் கடியிலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை உள்ளே இழுத்து விட்டுடலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நீட் ஃபினிஷிங்காக இருக்குங்களா? இதே மாதிரி நீங்கள் ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் ஒவ்வொரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.